வணக்கம், வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்றைக்கி மேத்தி தந்தூரி பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது சொல்கிறேன். வெந்தயக்கீரையை நல்லா எண்ணெயிலையே எடுத்துட்டு வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிய விட்டோன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கோதுமை மாவு 1 கப்பு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 3/4 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு எண்ணெய். வெந்தயக்கீரையை இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா சேரும் மாவோட பொடியாக சாப் பண்ண மேத்தியை கோதுமாவோட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நல்லா கையால் கலந்துட்டு அப்புறம் வேணும்னா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். உருட்டிட்டு தந்தூரி எல்லாம் அப்பப்போ சாப்பிடணும் பண்ணி சூடாக. திருப்பி போட்டேன். இப்போ மூடி வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஆகணும். இதெல்லாம் 2 சைடும் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு மேத்தி தந்தூரி பரோட்டா ரெடி. சுட சுட சாப்பிடுங்க. இது கூட ஊறுகாய், கொத்தமல்லி சட்னி, தயிர் எது வேணால் தொட்டு சாப்பிடலாம்.